ஏங்க பயக்கணும்? நீங்களும் உலகமும் ஃப்ரெண்ட்ஸு, நானும் உலகமும் ஃப்ரெண்ட்ஸு. அவன் அதை செஞ்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க கூடயும் கலந்துருப்போம், இவங்க கூடயும் கலந்து, எனக்கு எந்த தொல்லவும் இல்லை. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த வசனம் சொல்வது பொய்யா? கொஞ்சம் சற்று ஆராய்ந்து பாருங்க. உலகம் உங்க பகைக்கணும், அந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் இருக்கணும். தேவ சமூகத்தில் இருந்தால் தான் உலகம் பகைக்கும். ஏன் உலகம் பகைக்கும்? நீங்க தேவ சமூகத்தில் இருக்க 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 பிசாசு பயப்படுவான். நீங்க சபைக்கு வர்றதுனால பயப்பட மாட்டான். நீங்க 4 பேர் ஒன்னா கூடி பேசுகிறதுனால பயப்பட மாட்டான். சபை திரளான கூட்டத்தினால பெருகி பயங்கரமான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருகிறார்கள் என்று சொல்கிறதுனால பிசாசு பயப்பட மாட்டான். ஆனா சபை ஜெபிக்கிற சபையாய் மாறும்போது பிசாசு பயப்படுவான். சபை தேவ ஆவியினால நிரப்பப்பட்ட சபையாக மாறும்போது பிசாசு பயப்படுவான். மணிக்கணக்காக உங்களுடைய ஜெப நேரம் பெருகும் போது பிசாசு பயப்படுவான். பிசாசு பயப்பட்டானா பிசாசு உங்களுக்கு விரோதமான ஜனங்களை உலகத்தில் ஏற்படுத்துவான். உன் சொந்த ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். அப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய ஜெப ஆவியை இன்னும் அதிகமாய் பெருக்க வேண்டும். ஹல்லேலூயா.